வணக்கம் நண்பா. ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. நேற்று நான் கொடுத்த 545 இன்னைக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. 6545 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கு. இவங்களை என்னத்தை நான் செய்கிறது? நேற்று கொடுத்தது இன்றைக்கி டைரெக்டாக கொண்டு வந்து வச்சு அடிச்சிருக்கான். என்ன ஒன்றும் புரியல. 649 நான் நேற்று என்ன பண்ணிட்டேன், 643ன்னு கொடுத்தேன். இன்றைக்கி 545 அப்படியே டேரெக்டாக இன்றைக்கி வெற்றி அப்படியே வந்திருக்கு. நேற்று நான் கொடுத்தது. ஐயோ ராமா, என்ன செய்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு நெஞ்சு வலிக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் இன்றைக்கி 707 வரும், இல்லை 0 ஏ போர்டில் வரும், 7க்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினச்சா, இவன் நேற்று கொண்டு வந்த நான் நேற்று கொடுத்த கெஸிங் அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கானே. இவனை நான் எந்த செவத்தில் முட்டி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் விஷயம் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங்னா என்னங்கிறத பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? பார்ப்போம் நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குன்னு. இல்லையே நீங்கள் ஆனால் ரொம்ப அக்கறம் பண்ணுறீங்களா? லே சாமி, முடியலப்பா சாமி. 649க்கு 6க்கு 5, 4க்கு 4, 9க்கு 5, 8க்கு 6, 65 45ன்னு இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டாண்டாலே. நல்லா வருவீங்கடா நீங்களே. சரி நண்பர்களே, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நான் எடுத்த இன்னைக்கு நான் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்கை ஒரு தடவை மேட்ச் பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறேன். சரியா? ஓகே. இப்போ 545 இந்த 545 சரி நண்பர்களே, இப்போ இந்த 545ன்னு ஒரு இன்றைக்கி வந்த ரிசல்ட் ஒரு கணக்காக எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்த கெஸ்ஸிங்கையும் ஒரு தடவை வச்சு பார்ப்பேன். ஓகேவா? 5க்கு 3, 4க்கு 5, 5க்கு 2, அதே மாதிரி 5க்கு 8, 4க்கு 9, 5க்கு 6, அதே மாதிரி 5க்கு 0, 4க்கு 9, 5க்கு 2, அதே மாதிரி 5க்கு 9, 4க்கு 9, 5க்கு 5 அப்படி சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குன்னு ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் இன்னைக்கு கெஸ்ஸிங்க்கு நான் எடுத்து கொடுத்துருக்க இந்த 4 நம்பரையும் நாளைக்கு ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. 5க்கு 3, 4க்கு 5, 5க்கு 2, 5க்கு 8, 4க்கு 9, 5க்கு 6, 5க்கு 0, 4க்கு 9, 5க்கு 2, 5க்கு 9, 4க்கு 9, 5க்கு 5. இதை ஒரு பக்கம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இது இல்லாமல் இன்னொரு செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 092. நான் இன்றைக்கி எடுத்து கொடுத்த இந்த 5 செட்டு அப்படியே இருக்கட்டும், ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரி, இப்போ இன்றைக்கி 545க்கு இன்றைக்கி 545க்கு நான் நேற்று கொடுத்த 545 இன்றைக்கி அடிச்சிட்டான். அப்போ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த கெஸ்ஸிங்னா நாளைக்கு அடிப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன கொடுத்தேன்னா திரும்பி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஆனால் இன்றைக்கெலாம் நெஞ்செல்லாம் அடைச்சிருச்சு. பண்ண வேலை ஒன்றுமே முடியலையே. என்னடா இப்படி பண்ணுறீங்க, நேராக கொண்டு வந்து நான் சொன்னதே அப்படியே வச்சுட்டிங்களடாங்கிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப. சரி நண்பர்களே, இப்போ 545 இந்த ஒரு நாள் இந்த ஒரு சொல்லப்போனால் இந்த ஒரு 22 நாளாக வந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 545 ஒன்றும் பண்ணல. 6க்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா 5 வச்சுட்டான், 4க்கு 4 வச்சு 9க்கு 5 மாற்றிட்டான். ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா 64 54ன்னு வந்துருச்சு. ஓகேவா? 64 54. ஸோ இந்த கணக்குப்படி காருண்யா லாஸ்ட்டாக 432ன்னு அடிச்சிருக்கான். காருண்யாவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 127. ஓகேங்களா? அடுத்தது 4145. இந்த 4145க்கும் நம்மளுக்கு இன்றைக்கி 6545க்கும் ஒரு சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். ஒரு இதுக்காக இந்த 4145க்கு 4க்கு 4, 1க்கு 2, 4க்கு 5, 5க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு வேளை 6க்கு 6, 1க்கு 2, 5க்கு 6, 4க்கு 5, 5க்கு 5, 6655 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுப்போம். இன்றைக்கி 65 45க்கு நாளைக்கு ஒரு வேளை 66 55 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு நான் ஏற்கனவே கொடுத்ததையும் கம்பேர் பண்ணிக்குவோம், இதையும் வச்சுக்குவோம். சரி, 6655
சரி, இதுக்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காப்புல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 81238089, அதாவது 8க்கு 8 1க்கு 0 2க்கு 8 3க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காப்புல. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்தது 6545. இந்த 6545 அப்படின்னா 8க்கு 8னா 6க்கு 6 1க்கு 0. மாப்பிள்ளை என்ன பண்ணார், ரிவர்ஸ் கீரில் போயிருக்காரு, ஒரு செட்டு ரிவர்ஸ் கீராக போயிருக்காரு. ஸோ அப்படி கணக்கு வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது, 1க்கு வந்து 0 அப்படின்னா 5க்கு வந்து 4, 2க்கு 8 அப்படின்னா 4க்கு 0, 3க்கு 9 அப்படின்னா 5க்கு 1. சரி, அப்படிங்கும்போது 6401 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுக்கணும். இதையும் வச்சுக்கும் ஒரு கணக்குக்கு. ஸோ இவன் இந்த மாதத்தில் கார்னியா வந்து 3 தடவை விளையாண்டுருக்காப்புல. 1ஆம் தேதி மார்ச், 8ஆம் தேதி மார்ச், 15ஆம் தேதி மார்ச். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இன்றைக்கி தான் கால் எடுத்து வச்சார். வச்ச வேகத்துக்கு இப்படி நம்மளை வந்து சுரட்டி விட்டார். ஸோ இந்த இடத்துல 2க்கு 4, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இங்கே வந்து 2127 அப்படின்ட்டுருக்கு. 2க்கு 4 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து 6545. ஓகேவா? அப்படிங்கும்போது அக்ஷயால் 2க்கு 4 அப்படின்னா 6க்கு வந்து 8, 1க்கு 9 அப்படின்னா 5க்கு 3, 2க்கு 7னா 4க்கு 9, 7 காரணம் 5க்கு 4. ஸோ அப்படிங்கும்போது நான் 3D கணக்குப்படி சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ 2 4 5 6 7 8 நம்பர் கணக்கு வருது. ஏன்னா ஒரு சில நாள் நான் நேற்று எடுத்தது திருப்பி நான் நேற்று கொடுத்த கிசிங் இன்றைக்கி அடிச்சிட்டானே அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ முயற்சி. இல்லைனா அதிகபட்சம் 3 நம்பருக்குள்ளே வேலையை முடிச்சிடுவேன். சரி, இப்போ அப்படி கணக்கு பண்ணும்போது நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால். இன்றைக்கி எடுத்து கொடுத்த கணக்கு 352 896 092 093 995 655 401 394. இந்த ஒரு 8 செட்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இந்த 8 செட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிஷின் நம்பர் 6875, 6க்கு 6, 8க்கு 5, 7க்கு 4, 5க்கு 5 இப்படி தான் அடிச்சிருக்கான். தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, இந்த 8 செட்டையும் வச்சுங்க, ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இது உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. 5 5ன்னு வந்ததுனால 5க்கு 9 5க்கு 9ன்னு வரும்போது இவன் 995 அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. வச்சுங்க கணக்கு 995 மட்டும். 1. 2வது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 995 இல்லை 394. ஒரு வேளை 5க்கு 3, 4க்கு 9, 5க்கு 4 இந்த 2 நம்பர் மட்டும் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எல்லாமே சப்போர்ட் நம்பர் தான், உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குற விஷயம். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரிங்களா? நான் இன்றைக்கி வந்து 707 வைப்பான், இல்லை வந்து 0 வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 77 கண்டிப்பாக வரும் ஏசியில் அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு பண்ணேன். ஆனால் எல்லாத்தையும் ஊற்றி மூடி நான் நேற்று கொடுத்த கெஸிங்கை அப்படியே எடுத்து 545ஆக வச்சு என்னை ஒரு பேர் அதிர்ச்சியில் கொண்டு வந்து இன்றைக்கி விட்டாங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தையும் ஒரு பேட்டர்னாக நான் வச்சுருக்கேன். சரி, நான் நேற்று கொடுத்தது இன்றைக்கி பாஸ் ஆகுதுன்னா அப்போ இன்றைக்கி கொடுத்தது நாளைக்கு பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கெஸிங் இருக்குது. அதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இன்றைக்கி என்னால் வந்து நான் சொன்ன ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் கொடுத்தது இன்றைக்கி வரல நண்பர்களே. நான் நேற்று கொடுத்தது தான் இன்றைக்கி டேரக்ட் வின்னிங்காக வந்துருச்சு. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தகவல்களை என்ன இருக்கோ அதை ஓப்பனாக வெட்டி உடச்சி ஒரே விஷயமாக சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட. இந்த ஒளிவும் பறவைக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நிறைய நண்பர்கள் ஆள் போடு நான் 07 கொடுத்தேன். அவங்கள்ட்டே நான் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி நேற்று கொடுத்தது இன்றைக்கி வின்னிங் ஆகிடுச்சு நண்பா, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுடைய ரெகுலராக நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் விடுற மாதிரி இல்லை. நான் எப்படி
இது ஒரு பேட்டர்ன். நேற்று கொடுத்தது இன்றைக்கி வருதுன்னா, அப்போ நான் இன்றைக்கி கொடுத்தது நாளைக்கு வருமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுலேயும் எது முக்கியமாக இருக்கோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் கணக்கில் வச்சு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி இருக்கும், முயற்சி இருக்கும். நேற்று நான் எடுத்த முயற்சி 545 இன்றைக்கி அடிச்சிட்டேன் நண்பர்களே. அதனால் திரும்பி ஏன்டா அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க வேணாம். எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியை உங்களோட சந்திக்கிறேன். இருந்தாலும் நான் இது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. நான் கொடுத்தது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி கொடுத்தது நாளைக்கு பாஸ் ஆகுமா? இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முயற்சி பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கொடுத்தது நாளைக்கு ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அதுவும் ஒரு வெற்றி தானே. அதனால் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப ஒரு அருமையான வெற்றியோட சந்திக்கிறேன். நீங்களே நம்ம சேனலில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். என்ன மாதிரி கொடுத்துருக்கேன், என்ன மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் 2 நாளுக்கு முன்னாடி இந்த 356ன்னு சொன்னது கூட எனக்கு மறுநாள் அன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆணுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் இது 2 தடவை நடந்துச்சு. நான் முன்னாடி நாள் கொடுத்த ரிசல்ட்டு முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங் மறுநாள் அடித்தான். நான் இப்போ நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் இன்றைக்கி அடித்தான். அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங் ஒரு வேளை நாளைக்கு அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வர்றதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்மளை வெற்றி பெறணும், கண்டிப்பாக வெற்றி பெறணும். பார்ப்போம். அதுக்குரிய முயற்சிகள் நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய சப்போர்ட் மேன்மேலும் நம்ம சேனலுக்கு இருக்கட்டும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.